வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, நாம் அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஜோதிடம் பற்றிய எளிமையான சில அடிப்படை தத்துவங்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் நாம் முதலிலே நட்சத்திரம், ராசி, லக்கினம், அந்த ராசி கட்டங்களின் அந்த இடத்துக்குரிய அதிபதிகள், அதே போல இந்த ஜோதிடம் என்பதை சார்ந்த கோள்கள், அந்த 9 கோள்கள், இந்த 12 பாவங்கள், இவற்றையெல்லாம் ஓரளவுக்கு அடிப்படையாக தெரிந்திருக்கிறோம். இப்போ இத அடிப்படையாக ஜோதிடம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளக்கூடியது ஒன்று. இப்பொழுது நாம் பாவகாரகங்கள், கிரககாரகங்கள் என்று அந்த 12 பாவமும் எதை பற்றி நமக்கு விளக்குகிறது என்பதை பற்றியும், இந்த ஒவ்வொரு கோள்களும் மனிதனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அது எந்தெந்த வகையிலெல்லாம் எந்தெந்த கோள்கள் தொடர்பு கொள்கிறது, அப்ப அந்த கோள்களுடைய குணாதிசயம் என்ன? குணாதிசயம்னு சொன்னா அது நமக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம்ங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலை இயக்கம் மனிதனில் என்னென்ன வகையில் எதை சார்ந்து அது தொடர்பு கொண்டு நமக்குள்ளாக அது வேலை செய்கிறது என்பதைத்தான் அந்த கிரக காரகங்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இது ரெண்டும் நாம பலன் சொல்வதற்கு இது மிக 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 முக்கியம். இந்த இரண்டும் தெரியாமல் ஜோதிடத்தில் பலன் சொல்ல முடியாது. ஒன்று. இன்னொன்று, இந்த ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம ஜோதிடம் பார்த்து பலன் சொல்கிறோமோ இல்லையோ, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம ஒரு ஜோதிடம் பார்க்க செல்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் சொல்லும்போது அவர்கள் சரியாக சொல்கிறார்களா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். நாம இதை அடிப்படையாக கொண்டு சில கேள்விகளை அவர்களிடம் கேட்டு அதற்குரிய விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். ஒரு 2 கேள்வி 3 கேள்வி இதை அடிப்படையாக வைத்து கேள்வி கேட்டோம் என்று சொன்னால், அதன் பிறகு அவர்கள் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு அவர்கள் பலன் சொல்ல ஆரம்பிப்பார்கள். இந்த அடிப்படை அளவில் நாம் இந்த ஜோதிடத்தை இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த அடிப்படை ஜோதிடத்தை தெரிந்து கொண்ட பிறகு இதில் ஆர்வம் ஜோதிடத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு இதை நாம் ஒரு பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களும் இதில் மேலே வர முடியும். சரி, அந்த அடிப்படையிலே நாம சென்ற வாரம் இந்த கிரகங்களிலே அந்த நிழல் கிரகங்கள் அப்படிங்கிற 2 கோள்களை பற்றி நாம சென்ற வாரம் பார்த்தோம். அதை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அதை பார்த்தோம். இது ஜோதிட உலகிலே சற்று வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி நாம் அதை விளங்கிக் கொண்டோம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, இப்போ அந்த ராகு கேது என்பது ஜோதிட உலகில் நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு தனியாக வீடு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது எந்த இடத்தில் அமர்கிறதோ அந்த இடத்தினுடைய வேலையை அது எடுத்து செய்து கொள்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதைவிட முக்கியம் என்ன என்று சொன்னால், இந்த ராகு கேதுவோடு எந்த கிரகங்கள்
நெருங்கி அங்கு அமைந்திருக்கிறதோ, அந்த பிறந்த நேரத்தில் ராகுவோடுவோ கேதுவோடுவோ எந்தெந்த கிரகங்கள் நெருக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த கிரகங்கள் அதனுடைய செயல்திறனை இழந்துவிடும். இழந்துவிடும் என்று சொன்னால் அதனுடைய அந்த செயல்திறனை இந்த ராகுவோ கேதுவோ என்ன பண்ணுவோம், அதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சு அப்படிங்கிற அளவுக்கு நாம் அதை ஓரளவுக்கு ஜோதிடத்தில் சொல்லுகிறார்கள். அது எப்படி இந்த 2 கோள்கள் மட்டும் அந்த 7 கோள்களையும் இது ஆண்டு கொண்டிருப்பது போல இருக்கிறதே, அப்படின்னா இது ரெண்டும் என்ன அவ்வளவு விசேஷமானது என்று சொல்லும் பொழுது அப்பதான் மகரிஷியினுடைய தத்துவம் இங்கு நமக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது இறைநிலைக்கு சமமானதாக இந்த ராகு கேது என்பதை மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள். இறைநிலையாகவே இருக்கிறது என்றுதான் நாம் அதை பார்க்கிறோம். அப்ப இந்த 7 கோள்கள் அலை இயக்கத்தின் மூலமாக மனிதனோடு தொடர்பு கொண்டு நமது கர்மவினைக்கு தகுந்தாற்போல் நம்மை சீரமைக்கிறது, நம்மை வழிநடத்துகிறது என்றாலும் அதையும் தாண்டி இந்த ராகு கேது அதில் சம்பந்தப்படுகிறது என்று சொன்னால் அங்கு என்ன ஆகிறது? ஒன்று, இந்த தோஷங்கள் அந்த கர்மவினையினுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் பொழுது அதற்குரிய அந்த படிப்பினையை அந்த கோள்கள் கொடுப்பதை விட ராகு கேதுவாக வந்து இறைவனே கொடுப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் ஒரு நல்ல நன்மையான வகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதீதமான ஒரு நல்ல ஒரு பலன்களையும் அதே இறைவனே வந்து கொடுக்கக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ராகு கேது ஒன்றில் சம்பந்தப்படுகிறது என்று சொன்னால் இறைவன் ஆசி நமக்கு கிடைக்கிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் படிப்பினையும் அதீதமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். இது என்ன ஆகும்னா, இது ரெண்டுலையுமே ஒரு அதீதமான நிலையை தான் இருக்கும். ஆனாலும் இந்த ராகு கேதுவை கண்டு நிறைய பயப்படுவாங்க. பொதுவாக ஜோதிடத்தில் இந்த சனி என்ற கோளை கண்டுதான் நிறைய பேர் பயப்படுறது உண்டு. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அது இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, இது எல்லாமே சுத்தி சுத்தி வருது இல்லையா, கண்டச்சனி. இதுமே ஒவ்வொன்றும் இவங்க இதுக்கு ரொம்பவும் அந்த சனி பயிற்சின்னு போட்டு அதை வச்சுட்டே பலன் சொல்லி ஜோதிடம் சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி வந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த பீரியட்ல யாரு ஜோதிடம் பார்க்க வந்தாலும் அவங்களுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இந்த பீரியட்ல கஷ்டப்படுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியே பயமுறுத்தி அந்த சனி என்பதை நமக்கு ஒரு கொடுமையான கோள்ங்கிற மாதிரி ஒரு கற்பித்து விட்டார்கள், கற்பித்து விட்டார்கள். உண்மையிலேயே சனி என்பது அது ஒரு கர்மகாரகன் என்று சொல்வார்கள். கர்ம வினையை கழித்து தூய்மை செய்வதில் மிகவும் வேகமாக அதிகமான ஒரு பங்கெடுத்து செய்யக்கூடிய கோள் என்று சொன்னால் சனி என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படின்னு இருக்கு. ஆனால் அதை காட்டிலும் இந்த ராகு கேது என்பதற்கு இப்பொழுது கொஞ்சம் பயம் அதிகமாக சமுதாயத்தில் வந்திருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு பார்த்தோம்னா இந்த செவ்வாதோஷம் அப்படிங்கிறது தான் அதிகமாக பேசப்படும். பொதுவாக ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னா 10 பொருத்தம் பார்த்துட்டீங்களா, செவ்வாதோஷம் இருக்கான்னு பார்த்தீங்களா, இப்படிதான் அதிகமா பேசுவாங்க. ஆனால் சமீப காலத்துல இந்த நாகதோஷம், ராகுதோஷம் அப்படிங்கிறது நிறைய இப்போ பார்க்க
படக்கூடியதாக மாறி இருக்கிறது. இப்ப ராகு கேதுவை கண்டு ஒரு பயம் இருக்கிறது. அப்ப இது ஏன் இந்த பயம் வருகிறது என்று சொன்னால், பெரும்பாலானோர் கர்மவினையின் உச்சத்தில் இருப்பதனால் இந்த கோள்களினுடைய அந்த அலை இயக்கம் அது நமக்கு துன்பத்தை கொடுத்து நமக்கு உணர்த்துவதால் எல்லோருக்கும் அதை கண்டா ஒரு பயம் வருது. ஆனா இதனால நல்லது நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் வெளியில தெரிய மாட்டாங்க. ஒரு ஜோதிடத்தை கஷ்டப்படுறவங்க மட்டும்தானே வர்றாங்க. ராகு நடக்கும் பொழுதோ சனி நடக்கும் போதோ பிரமாதமா வாழ்க்கையில் உயர்ந்தவர், நான் எப்படி இந்த ராகு சனி திசையில நான் இவ்வளவு தூரம் வந்தேன், இது எப்படி எனக்கு இவ்வளவு நல்லதை செஞ்சிச்சு அப்படின்னு ஜோதிடத்தை வந்து சொல்றது இல்லை. அது நமக்கு வெளியில தெரியறது இல்லை. நமக்கு முழுக்க முழுக்க நெகட்டிவ் மட்டுமே தெரிகிறது. அப்ப இது வந்து அப்படி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கோளும் அது கெட்டதை கொடுப்பதோ நல்லதை கொடுப்பது என்று இல்லை. நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அது கொடுக்கிறது. எனது ஜாதகத்திலே அந்த ராகு என்ற கோளினுடைய அந்த காலம், ராகு திசை காலம்தான் எனக்கு ஒரு பொற்காலமாக அமைந்தது. அனைத்து ஞானங்களையும் கொடுத்தது அந்த ராகு திசை ஆரம்பித்து ராகு திசை முடியும் வரை அவ்வளவு ஞானங்களை எனக்கு கொடுத்தது. அப்ப ராகுவை கண்டு ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லையே, அந்த ராகுதான் என்னை அந்த அளவுக்கு உயர்த்தியது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறார்கள், லக்கினத்திலோ 2ஆம் இடத்திலோ ராகு கேது அமர்வது கூடாது என்று சொல்வார்கள். இதுதான் ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப லக்கினத்துல ராகு இருந்ததுன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கும். ஏன்னா அது 2 ஆப்போசிட்ல தானே இருக்கும். அப்ப என்ன ஆயிருது, லக்கினத்துல கேது இருந்தா 7ஆம் இடத்துல ராகு இருக்கும். அப்ப இது ஒரு பயம். 2ஆம் இடத்துல இப்ப ராகு இருந்தா 8ஆம் இடத்துல கேது வந்துடும். இப்ப இவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, 7ஆம் இடம் என்பது கலஸ்திரம், திருமணம் சார்ந்தது. அந்த 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். அப்ப இது ரெண்டும் அங்க பாதிக்கப்படக்கூடியதாக இருக்குமே என்றும், இங்கிட்டு லக்கினம் பாதிக்கப்படுகிறது. 2ஆம் இடம் என்பது குடும்பம் என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த 4 இடத்துலையும் ராகு கேது இருந்தால் உடனே இவங்க தான் பயந்துடுறாங்க. இது வந்து தோஷமான ஜாதகம். இந்த மாதிரி லக்கினம் 2, 1, 2, 7, 8ல ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த ஜாதகத்தை இந்த திருமணத்துக்கு பார்க்கும்போது அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். அதுல இப்ப என்ன ஒண்ணு சொல்லி விட்டாங்கன்னா, இந்த மாதிரி இருந்தது என்று சொன்னால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணையோ மாப்பிள்ளையோ தான் அதுல சேர்க்கணும் அப்படின்னு சில பேர் சேர்த்துடுறாங்க. சரி, அப்ப அது என்ன புரிதல், தோஷத்துக்கு தோஷம்னு சேர்த்துறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப இது மேலோட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. இப்போ இந்த லக்கினத்திலையும் 2ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்திலையும் அந்த ராகு கேது இருப்பது என்பது, அதை எப்படி பார்க்கணும் அப்படி சொன்னோம்னா, அது அந்த இடத்தில் இருக்கிறது. ஆனால் அது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது, அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து, அந்த கிரகம் நல்ல அமைப்பில் இருந்தது என்று சொன்னால் இது எதுவும் செய்யாது. அந்த இடத்தில் இருப்பதனால் இது ஒரு பெரிய தோஷம் என்று சொல்வது வந்து மேலோட்டமான ஒரு பார்வை. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இதை சொல்லுவாங்க. அதனால இது 1ஆம் இடம் 7ஆம் இடத்தில் ராகு கேது இருக்கு அப்படிங்கும்போது அதை கெடுத்துவிடும் என்று இல்லை. அது நின்ற நட்சத்திரத்தின் அதிபதி அது நல்ல அமைப்பில் அமைந்திருந்தால் ஒன்றும் பாதிப்பில்லை. அதுவும் கெட்டிருந்தால்தான் நாம யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்ப இப்ப இந்த ராகு கேதுவை பொறுத்த அளவுல அந்த இடத்தில் அமர்ந்து அந்த இடத்தினுடைய காரகத்தை கெடுத்து விடுமா கெடுத்து விடாதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய சாரம் என்று சொல்வார்கள். நின்ற சாரம் என்ன,
என்று சொல்வார்கள். இந்த ஜோதிடத்துல ஒரு பழமொழி இருக்கிறது. சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போய்விடும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இது நிறைய பேர் அதிகமா பயன்படுத்துறது இல்லை. ஏன்னு கேட்டா இவங்க சாரம் பார்த்து பலன் சொல்பவர்கள் மிக குறைவு. இப்ப நீங்க ஜாதகத்தை அனுப்புறாங்க, ஒரே பேப்பர்ல அந்த கட்டத்தை போட்டு திசாபுத்தி போட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதுதான் ஜாதகம் என்று அனுப்பி விடுகிறார்கள். இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், அந்த கல்யாண மாலை அங்கங்க எடுக்கிற ஜாதகம் எல்லாம் ஃபைல்ல வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பேப்பர் தான் இருக்கும். அந்த பேப்பர்ல 40 பேப்பர் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுல என்ன இருக்கும், நட்சத்திரம் இருக்கும், ராசி இருக்கும், லக்கினம் இருக்கும், அந்த ராசி கட்டம் இருக்கும், அம்ச கட்டம் இருக்கும், என்ன திசை என்று இருக்கும். என்ன திசை, அந்த பிறக்கும் போது இருப்பில் இவ்வளவுதான் இருக்கும். இப்ப இதை வைத்துக்கொண்டு நாம அந்த ஜாதகரை நம்ம கணிக்க முடியுமான்னு கேட்டா, அவர் சிலர் என்ன சொல்லுவாங்க, இதை வச்சு எப்படிங்க பாக்குறது, ஏங்க இதானங்க ஜாதகம் அப்படிம்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்க தெரியுங்களா, பாதசாரம் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அந்த பாதசாரம் நோட்ல வேற பக்கத்துல இருக்கும். அது பாதசாரம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அந்த பக்கம் இல்லாமல் நான் பார்க்க மாட்டேன் என்று சில பேர் சொல்வார்கள். நான் பாதசாரம் பார்க்காம நான் வந்து ஜோதிடம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இந்த கிரகம் ஒரு இடத்தில் இருப்பதை வைத்துக்கொண்டு அந்த இடத்தை அது கெடுத்துவிடும் என்று இவர்கள் முடிவுக்கு விடுகிறார்கள். இல்லாட்டி நல்லதை பண்ணும்னு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். இது என்ன ஆகும்னா அப்படியே உள்டாவா போயிடும். சில இடங்களில் இது அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடம் நல்ல இடமாக தெரியும். ஆனால் அது நிற்கக்கூடிய இடத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம், அது அந்த உபநட்சத்திரம் என்று சொல்கிறோமே, அந்த உபநட்சத்திரம் என்ற அந்த கிரகம் அதிபதி, அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா உபநட்சத்திர அதிபதினு சொல்லுவோம். அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குன்னா அந்த இடத்துல அதுல 3 நட்சத்திரம் வரும் அந்த ஒரு ராசியில. அதுல எந்த நட்சத்திரம் அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் வந்து நட்சத்திர அதிபதி. அந்த நட்சத்திர அந்த நட்சத்திரம் எந்த டிகிரியில இருக்குன்னு பார்த்து அதனுடைய உபநட்சத்திரம் என்று ஒன்று பார்த்து அந்த உபநட்சத்திர அதிபதி என்று ஒரு கிரகத்தை பார்த்து அந்த கிரகம் கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு கிரகம் அற்புதமாக அமைந்திருக்கிறது என்று மேலாட்டமா பார்த்து பிரமாதமா இருக்குன்னு சொல்லிடுறோம். அந்த உபநட்சத்திரம் என்பது கெட்டு போயிருந்தால் அங்கு கெடுபலன்கள் தான் நடக்கும். ஆனால் இது உட்கார்ந்துருக்கிற இடத்துல கெட்டு போன மாதிரி தெரியுது. அதனுடைய உபநட்சத்திர அதிபதி ரொம்ப நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துருந்தா இவருக்கு ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லதா நடக்கும். இப்ப அந்த பாடல் வந்து இந்த இடத்துல என்ன ஆயிரும், கன்ஃபார்ம் ஆயிரும். ஒரு பாட்டு போடுவாங்க, ஜோதிட மாநாடு நடந்துச்சான், அங்க ஒரு மைக் செட்டுக்காரன் பாட்டு போட்டானா, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்து விடும் பாட்டு போட்டானா. அந்த ஆர்கனைசர் போய் முதல்ல இந்த பாட்டை நிறுத்தியா அப்படின்னாராம். அப்ப இந்த மாதிரி ஆகிவிடுகிறது. அதனால இந்த ராகு கேது என்பதை பற்றி ஒரு சாதாரணமாக பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு கிரகம் நம்முடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினைக்கு தகுந்தார் போல் ரொம்ப அற்புதமான பலன்களையும் அதுதான் செய்யும். அதே சமயத்தில் அந்த தீய பலன்களையும் அதுதான் செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல இதை விட இந்த போன தடவை நம்ம அந்த ராகு கேது பத்தி சொல்லும் போது கிரகணத்தை பத்தி பேசணும். கிரகணத்தை பத்தி பேசும்போது இந்த சூரியன் சந்திரனை மட்டும் நம்ம பேசணும். இந்த ராகுவனுடைய பாதைக்குள்ளாகவோ கேதுவனுடைய பாதைக்குள்ளாகவோ இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள போகும்போது கிரகணம் என்று ஏற்படுகிறது. அந்த மத்தியானம் 12 மணி இருந்தா கூட அப்படியே சூரியன் மறைகிறத நம்ம பார்க்கிறோம், மறைக்கிறத பார்க்கிறோம். இது அந்த பாதைக்குள்ளாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நடக்கிறது. அந்த பாதைக்குள்ளாக பயணம் செல்லும் போதுதான் நடக்கிறது. அப்ப சூரியனுடைய ஒளியையே மங்கச் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அந்த ராகு கேதுவனுடைய பாதை இருக்கிறது என்று சொன்னால், இப்ப இது சூரியனை விட இது எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதாக இருக்க முடியும் என்று நாம் சிந்தித்து உணர வேண்டியதாக இருக்கிறது.
அப்ப அந்த இடத்துல இது நம்ம நேரடியாக நம்ம பார்ப்பதால் நாம் என்ன பண்றோம்? சந்திரனை மறைப்பது, சந்திர கிரகணத்தன்னைக்கு அப்படியே அந்த முழு வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி அப்படியே சுருங்கி வந்து மீண்டும் அந்த விரிந்து வர்றதை நம்ம கண்ணால பார்க்கிறோம். அப்ப அதை மறைக்கக்கூடியதை நம்ம கண்ணால பார்க்க முடிகிறது. அப்ப அந்த இடத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகணம் ஏற்படுகிறது அல்லவா? இதே போல இந்த ராகு கேது பாதையை ஒவ்வொரு கிரகமும் கடந்து கடந்து செல்லும் பொழுது இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இப்போ இந்த டிசம்பர் 31 பின்னாடி ராகுவனுடைய பாதைக்குள்ளாக சனி செல்ல இருக்கிறது. சனி செல்ல இருக்கிறது என்று சொன்னால் அந்த பாதையை கடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நாள் ஆகும். இது அதற்கு உள்ளாக அந்த பாதையை நெருங்கக்கூடிய காலம் இப்பொழுது வந்து விட்டது. அந்த நெருங்கக்கூடிய காலத்தை தான் இப்ப வந்து டிசம்பர் 31 ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த ராகு எத்தனை டிகிரியில இருக்கோ அந்த டிகிரியில இருந்து ஒரு 13 டிகிரி அளவுக்கு அந்த டிகிரிக்கு உள்ள நெருங்கும் போது அதனுடைய அந்த சனியினுடைய என்ன செய்யணுமோ அதனுடைய வேலையை ராகு எடுத்து செய்யக்கூடியதாக மாறிவிடும். அப்ப சனி என்ற கோளுக்கு அங்கு கிரகணம் ஏற்பட்டு விடுகிறது. இப்ப நம்ம சனி கிரகணம் என்று சொல்ல போகிறோம். இப்ப இதை யாரும் இப்படி எல்லாம் சொல்லல. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சனி கிரகணம், புதன் கிரகணம், சுக்கிரன் கிரகணம், செவ்வாய் கிரகணம், குரு கிரகணம் இவற்றிற்கும் கிரகணம் வந்து வரும் என்று நாம் வேதாத்திரியத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்கிறோம். அப்ப அதுக்குள்ள போகும்போது இதனுடைய பவரை எல்லாத்தையும் எடுத்து அது செய்யும். அது செய்யும் போது சனி எப்படி செய்யுமோ அதை விட ராகுவோ கேதுவோ பவர்ஃபுல்லா செய்யும். பவர்ஃபுல்லா கொடுக்கும். என்ன கொடுக்க வேண்டுமோ அதை பவர்ஃபுல்லா கொடுக்கும். அது தீவிரமாக கொடுக்கும். அப்ப இப்ப சனி அப்படிங்கிறதுனால ஒரு பயம் வருகிறது. இப்போ இது அந்த டிகிரிக்கு பக்கத்தில் நெருங்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கு அது நெருங்கிறதுக்கு முன்னாடி சூரியன் என்ன ஆகிறது? சூரியன் இந்த ராகுனுடைய பாதைக்குள்ளாக வரப்போகிறது. கிரகணம் வரப்போகிறது. இந்த மார்ச் 15 இருந்து ஏப்ரல் 15 சூரியன் வரும்போது என்ன ஆகும்? எப்பயுமே சூரியன் வரும்போது அதுக்கு பக்கத்திலேயே சுக்கிரனும் புதனும் வந்துவிடும். அப்ப இந்த ராகுக்குள்ளாக சூரியன், புதன், சுக்கிரன், சனி என்னாச்சு? 4 கிரகம் வந்துருச்சா? இப்ப அது இருக்கும்போது சந்திரனும் வரும் இல்லையா? அது சீக்கிரம் வந்துடும் இல்லையா? அப்ப சந்திரனும் வந்துவிடும். அப்ப 5 கிரகம், 5 கிரக சேர்க்கை. இப்ப நிறைய பேர் இந்த 5 கிரக சேர்க்கை இது ஏப்ரல் மே அந்த காலகட்டத்தில் 5 கிரக சேர்க்கை என்று சொல்லுகிறார்கள். இப்ப அதை வச்சு இப்ப கொஞ்சம் நிறைய பேர் இப்ப பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 5 கிரக சேர்க்கை வர்றதுனால மார்ச்ல இருந்து ஏப்ரல் மே ஜூன் அந்த காலகட்டம் மிகவும் மோசமாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது ஏன் சொல்றாங்கன்னா இந்த 6 கிரகம் இப்படி சேர்ந்த அந்த 5 கிரகம் சேர்ந்தது ராகுவோடு சேருகிறது அல்லவா? இந்த 6 கிரகங்களும் கேதுவோடு சேர்ந்ததுதான் 2019 டிசம்பர் 26 அப்ப ஒரு கிரகணம் வந்தது. அப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் அதுக்குள்ள சேர்ந்து இருந்துச்சு. செவ்வாயை தவிர எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. இப்பயும் செவ்வாயை தவிர எல்லாமே வருது. அதுல ஒரே ஒரு என்னன்னா குருவும் வெளியில இருக்கிறது. ஆனால் 2019 குருவும் அதுக்குள்ளாக இருந்தது. குருவும் பெரிய நாள் கொஞ்சம் மெதுவாக நகரக்கூடிய கிரகம். குருவும் கூடி இருந்தது. அது கேதுவுக்குள்ளாக இருந்தது. அப்ப அந்த சேர்க்கையில வந்ததுதான் கொரோனா வந்தது. அதனால இந்த சேர்க்கையிலும் கொரோனாவோட மிகவும் அதிகமான ஏதாவது ஒன்று வரும் என்று இப்பொழுது நிறைய பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிசம்பர் 31 முடிஞ்ச உடனே அடுத்த ரவுண்டு எல்லாமே என்ன மார்ச் 15 போறாங்க. சரி, ஆனால் இதை நம்ம கொஞ்சம் வித்தியாசமா புரிஞ்சுக்கணும். என்னன்னா இந்த சனி மற்ற எல்லா கோள்களும் கேதுக்குள்ளாக போகும்போது கேது எப்பொழுதுமே சுருக்கி நுணுகி எதையாவது செய்யும். அப்ப அது என்ன பண்ணுச்சு? ஒரு நுண்ணிய கிருமியாக அது வந்தது. ஆனால் ராகு எப்பயுமே
எதையுமே விரித்து செய்யும், பிரம்மாண்டமா செய்யும். அப்ப இது வெளிப்படையாக பிரம்மாண்டமா வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்கேயும் ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இதை எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னம்னா, இந்த கிரகக்காரங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு, அப்ப இந்த கிரகத்தினுடைய தன்மைகள் எல்லாம் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மைகள்லாம் பார்க்க போறோம். எந்தெந்த கிரகமெல்லாம் உள்ள போகுதோ, அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை எல்லாத்தையும் வச்சு அந்த ரீதியாக நமக்கு என்ன ஆகும்? ஒண்ணு பாதிப்பு வரும். இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு வந்தாலும், அந்த ராகுவோ, கேதுவோ, சனியோ இந்த மாதிரியான திசைகள், புத்திகள் நடப்பவர்களுக்கு அது என்னாகும்? அது கொஞ்சம் பாதிப்பை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவங்க ஜாதகத்துல இது மோசமாக இருந்துச்சுன்னா ரொம்ப பாதிப்பா இருக்கும். அப்படி இல்ல, வேற திசைகள் நடக்கிறது, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ராகு, சனி இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னா இங்க ஒண்ணும் செய்யாது. அதற்கு மேல நாம் பிறந்ததிலிருந்து இந்த பிராரப்த கர்மத்தை இதுவரைக்கும் பிறர் துன்பம் போக்கும் செயல்களை செய்து பிறருக்கு துன்பம் கொடுப்பதை நிறுத்தி இருந்தான் என்று சொன்னால் நமக்கு அது நம்மை ஒன்றும் பாதிக்காது. அப்ப இன்னைக்கு ஒரு ஜோதிடம் என்பதுல நாம செயல்களை மாற்றி இருந்தால் இது நம்மளை ஒண்ணும் செய்யாது அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கறதுக்கு தான் ஜோதிடம். இது தெரிஞ்சுன்னு சொன்னாதான் அடுத்து நம்ம வந்து செயல் மாற்றம் செய்து மனிதன் வாழ்வான். இப்ப நம்ம இந்த இப்ப ஜோதிடம் சொல்லி கொடுக்கறதோ, இந்த தத்துவம் பேசுறதோ, டெய்லி தினந்தோறும் சிந்தனை சொல்றதோ எதுக்கு அப்படின்னா மக்கள் அறநெறியில் வாழ வேண்டும் என்பதற்காக, செயல் மாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக. நாம இவ்வளவு தத்துவம் சொல்லி சொல்லி என்ன செயல் மாற்றம் வரப்போகுது, சமுதாயத்துல ஒன்றும் மாற்றம் இல்லையே அப்படின்னு நம்ம புலம்பிட்டு இருக்கோம். ஆனால் சமீப காலமாக 2-3 மாசமா இந்த டிசம்பர் மாசத்தை வச்சு அவங்க அப்படி மிரட்டு அப்படி இருக்கும்போது நான் நினைச்சேன், இந்த மிரட்டலிலாவது இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படியே அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு மாறிடுவாங்க போல தெரியுதே. அந்த அளவுக்கு மிரட்டுறாங்களே, எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை வந்துருமே அப்படின்னு நானும் அப்படியே பாக்குறேன். ஆனா சென்னையில எங்கேயுமே அப்படியெல்லாம் அந்த மாதிரி தெரியல. எல்லாரும் எல்லா வேலையும், எல்லா அக்கிரமங்களையும், எல்லா அறம் இல்லாத செயல்களையும் அப்படியே செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் 3 நாள் தான் இருக்கு டிசம்பர் 31க்கு. எங்கேயுமே ஒரு பயம் வந்த மாதிரி தெரியல. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாதான் வந்து காரை கொண்டு போய் பாலத்து மேல நிறுத்தினான். அன்னைக்கு வந்து ஒண்ணு டிசம்பர் 31 ஏதாவது அதுக்கு செய்யணுமே அப்படில பயமே இல்லை. அப்ப எந்த ஒரு இவ்வளவு பெரிய பயம் இருந்தாலும் மக்கள் நாங்கள் அறத்தின்படி வாழ மாட்டோம்ங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. இப்போ எனக்கெல்லாம் என்னன்னா, நாம இனிமேலெல்லாம் இந்த சிந்தனை துளிகள், தத்துவம், வேதாத்திரிய தத்துவம் இதையெல்லாம் சமுதாயத்துக்கு பேச வேண்டுமா என்று ஒரு பெரிய கேள்விக்குறி எழுகிறது. இதெல்லாம் பேசுவதெல்லாம் நிறுத்தி விடலாமா? எதற்கு இதையெல்லாம் பேசிக்கொண்டு இதை நாம் மட்டும் கடைபிடித்துக் கொண்டு இதை ரொம்ப ரொம்ப தீவிரமா கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 10 பேர் மட்டும், அந்த மாதிரி 10 பேருக்கு மட்டும்தான் ஜூம் அதை ஓபன் பண்ணி நாமக்குள்ள பேசிட்டு பேசாம மூடிக்கலாமா அப்படின்னு கூட நினைக்க தோன்றுகிறது. என்னன்னு கேட்டா, இந்த நிலையில் சமுதாயம் மாறுவதற்கு தயாராக இல்லை. எது வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. சரி பார்ப்போம். இப்ப அது இந்த காலகட்டத்தில் எப்படி வரும் என்று பார்ப்போம். நாம அந்த மார்ச்சுக்கு மேல அது எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பது அந்த கிரக காரகங்களை வச்சு நம்ம பார்க்கிறோம்னு வச்சுக்கோம். இதுல என்னன்னா, அந்த ராகு கூடையும் கேதுவுக்குள்ளையும் இந்த கிரகங்கள் உள்ளே போய் மறையும் போது அந்த கோள்களுக்கு கிரகணம் என்று அப்பதான் அதுலதான் ரொம்ப பிரச்சனை. இப்ப நீங்க ஜாதகத்துல கூட இந்த 1, 2, 7, 8 ராகு கேது இருந்தா பயப்படுறதை விட நீங்க ராகு கேது எங்க வேணாலும் இருக்கட்டும், அந்த ராகுக்குள்ள போய் 7ஆம் அதிபதி போய் உள்ள போய் அந்த பக்கத்துல குளோஸா 2 டிகிரியில இருந்துருச்சுன்னு வச்சுங்க. கேதுவுக்குள்ள போய் சுக்கிரன் வந்து அப்படி இருந்துருச்சுன்னு வச்சுங்க. இப்ப 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம் சுத்தமா தான் இருக்கு, நல்லா தானே இருக்கு, ரைட்டு. ராகு தோஷம் இல்லையே, ஆமா. இப்ப கல்யாணம் பண்ணிடலாமா? ஆனா பாருங்க, 7ஆம் அதிபதி போய் ராகுவுக்கு உள்ளாக என்னாச்சு, மறைந்து விட்டது. சுக்கிரன் கேதுவுக்குள்ளாக மறைந்து விட்டது. இப்படி ஒரு ஜாதகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க,
இந்த நிலையில தான் நம்ம யோசிக்க வேண்டியது. இப்படி ஒருத்தருக்கு இருந்தால் அவருக்கு திருமணம் என்பதற்கு அவர் திருமணம் செய்யணும்னு நினைக்கவே மாட்டார். பெற்றோர்கள் திருமணம் செய்ய வைக்கணுமாங்க, அவர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்பார். செய்து வைத்தாலும் அது சரியாக இருக்காது. இந்த இடம் தான் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் உடனே நீங்க உடனே உங்க ஜாதகத்தை எடுத்து போய் பார்த்துட்டு ஒரே கட்டத்துல ராகுக்குள்ளாக இந்த கிரகங்கள்லாம் பக்கத்துல இருக்கு, பக்கத்துல தான் இருக்கும். ராகு 28 டிகிரியில இருக்குது. அதுக்கு கூட ஒரு குரு இருக்குன்னு வச்சுக்குவோம். அதே கட்டத்துல 2 டிகிரியில குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 26 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு. ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அது எந்த டிகிரியில இருக்கு, இது எந்த டிகிரியில இருக்கு, அது ஜாதகத்துல இருக்காதே. அதெல்லாம் பார்க்க முடியாதே. அது ஒண்ணு கணக்கு போட்டு பார்க்கணும், இல்லாட்டி சாஃப்ட்வேர் போட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் தெரியும். அப்படி பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு முடிவு பண்ண ஒரே கட்டத்துல இருக்கணும்னு. இதையும் பார்த்து நிறைய பேர் அது இந்த ராசியில ராகுவோட சேர்ந்து போச்சு, அப்படி சேர்ந்தெல்லாம் போகல. அது 26 டிகிரி விலகி நிற்கும் போது அப்படிதான் சேர்ந்து போச்சுலாம் பார்க்க கூடாது. மைன்யூட்டாக அந்த டிகிரியை பார்த்துத்தான் நாம் முடிவுக்கு வர வேண்டுமே தவிர, பொதுவா இப்படியே பார்த்துட்டு சொன்னோம் அப்படி சொன்னோம்னா தவறான ஒரு வழிகாட்டுதலை மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தமாகி விடுகிறது. இது ஜோதிடர்களே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் எல்லாம் அதை அந்த சாரம் என்பதை பார்த்து அதை புரிந்து கொண்டு சொல்லுகிறார்கள். இப்ப மேலோட்டமா படிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரியா வராது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம இப்ப இந்த ராகு கேதுவை பற்றி இன்னும் கொஞ்சம் சில விளக்கங்களை இப்பொழுது நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம 2 கிரகங்களை நம்ம இன்னைக்கு அதை பற்றிய ஒரு காரகங்களை பார்த்து விடுவோம். இப்ப ராகு கேதுக்கு அடுத்து முக்கியமா நம்ம முதல்ல எந்த கிரகத்தை பார்க்கணும்? இந்த 7 கிரகங்கள்ல தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன். அதான் நமது சூரிய குடும்பத்தில் அதுதான் தலைமையாக இருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்துதான் இப்போ நமக்கு மற்ற கோள்கள்லாம் சுத்தி வருகிறது. அப்ப சூரியன் என்பது தலைமை கிரகம். அப்போ அதனால முதல்ல அந்த சூரியனை பற்றி நம்ம பார்க்க போறோம். இது தலைமை கிரகம் சூரியன் என்பதனால்தான் இந்த சூரியனை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் லக்கினம் கணக்கிடுகிறோம். அப்ப லக்கினம் என்பதுதான் தலைமை. ஒரு ஜாதகத்தில் லக்கினம் என்பதுதான் அவருடைய முழுமையான வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதுதான் தலைமை பண்பு. அவருடைய மூளை என்பதே அங்க அந்த அந்த லக்கினம் என்பதைத்தான் நம்ம சொல்றோம். அப்ப அதனால சூரியன் என்பது அந்த தலைமை என்ற ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த சூரியன் அலை இயக்கம் எந்தெந்த வகையிலெல்லாம் நம்மோடு தொடர்பு கொள்ளும், எதன் அடிப்படையெல்லாம் தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி சொன்னோம்னா இந்த சூரியன் என்பதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயிர் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனிடம் உயிர், உடல் அப்படின்னு நம்ம 2 சொல்றோம். இந்த உயிர் என்பதை கண்காணித்து உயிரோடு நேரடியாக அது தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அதை வழிநடத்தக்கூடிய அப்படின்னு சொன்னோம்னா அது சூரியன். உடல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது சந்திரன் வந்துடும். உயிர் என்பது சூரியன், உடல் என்பது சந்திரன். இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா சந்திரன் மனம் என்று வந்துடும். இப்போ உயிரின் படர்க்கை நிலை தானே மனம். அப்ப அந்த சூரியனும் சந்திரனும் உயிராகவும் மனமாகவும் அப்படின்னு நாம அதை புரிந்து கொள்ளலாம். அப்ப உயிர் என்று சொல்லலாம். இன்னும் என்ன சொல்லலாம்னா இந்த சூரியன் எங்கெங்க தொடர்பு கொள்கிறதுன்னா எலும்போடு தொடர்பு கொள்கிறதுன்னு நம்ம மகரிஷி சொல்லியிருப்பார். அது நமக்கு தெரியும். இருந்தாலும் இன்னும் அது எப்படி என்ன சொன்னோம்னா முக்கியமாக கண்கள், இதயம், முதுகுத்தண்டு, பல்லு, உடல் உஷ்ணம் இதுல எல்லாம் நேரடியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ கண்ணு அப்படிங்கிறது நம்ம அந்த 12 பாவத்துல 2ஆம் பாவத்துல தான் கண்ணு வரும். அந்த லக்கினம் என்பது தலை மூளைன்னு வரும். மூளைன்னு வந்தால் அந்த கண் 2ஆம் பாவத்துல வரும். ஆனால் இங்கு சூரியன் தான் கண் என்பதற்கு அதிபதியாக இருக்கிறது. காரகத்துவத்தில் கண்ணு. ஏன்னு கேட்டா இப்ப சூரியனுடைய அந்த அலை அதுதானே இப்ப நம்ம அதை வைத்துத்தானே நம்ம பார்வை. அப்ப கண்ணுங்கிறது சூரியனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது.
இதயம் சூரியனோடு சம்பந்தப்பட்டது, எலும்பு, முதுகுத்தண்டு, உடல் உஷ்ணம், பல்லு, இதெல்லாமே சூரியனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து நல்லா இருக்கா கெட்டு முதல்ல பார்க்கணும் இல்லையா? நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், 12 பாவங்கள், பாவாதிபதிகள் எப்படி எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போதே முதல்ல என்ன பண்ணுவோம், லக்கினம், முதல்ல லக்கினத்தை தான் பார்ப்போம். லக்கினம், லக்கினத்துக்குரிய அதிபதி. அப்ப லக்கினத்துக்குரிய அதிபதி எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேல இந்த சூரியன் அப்படிங்கிறது அந்த அதனுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப என்னன்னா, அந்த பாவத்தினுடைய அதிபதி இந்த கிரகத்தினுடைய காரகம் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பலன் சொல்றோம். ரெண்டையும் சேர்த்து தான் பலன் பார்க்கணும். ஒண்ணுல மட்டும் பார்த்தா சரியா வராது. அப்ப அந்த அடிப்படையில இப்போ இந்த சூரியன் அப்படிங்கிறது அங்க நல்லா அமைஞ்சிருக்கா கெட்டு போயிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அப்ப இந்த சூரியன் வந்து ஒரு மறைவான இடத்துல கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 6, 8, 12 இந்த மாதிரி தொடர்புகள்ல எல்லாம் இருந்ததுன்னா, அதுவும் குறிப்பாக அந்த 8, 12 தொடர்புகள்ல இருந்ததுன்னா, இந்த உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இவருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், இது சார்ந்த இந்த உறுப்புகள் சார்ந்த அனுபவங்கள்ல நாம என்ன பண்ணணும், ரொம்பவும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான். இது புரிஞ்சுக்கிறது தான், அதுக்காக தான் இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, இந்த சூரியன் என்பதுதான் மருந்து என்பதற்கும் காரகமாக இருக்கிறது. மருந்து, இப்போ இந்த சூரியன் வந்து இப்ப நல்லா இருக்குன்னு வச்சுங்க, நல்லா ரொம்ப அற்புதமா இருக்கு. அது தொடர்பு வந்து ஒற்றைப்படை தொடர்பு 1, 3, 5, 7, 9, 11 இந்த தொடர்புகள்ல இருக்குன்னு வச்சுங்க. இதெல்லாம் வந்து நாம பின்னாடி சொல்லுவோம். பொதுவா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒற்றைப்படை தொடர்பு எல்லாம் நல்லது, அகத்துக்கு நல்லது. இந்த இரட்டைப்படை அப்படின்னு சொன்னோம்னா 2, 4, 6, 8, 10, 12 சொல்லுவோம். இதுல அந்த 8, 12 அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருக்கும். இப்ப 6ங்கிறது அதுக்கு கீழே, இந்த 4, 6ங்கிறது அதுக்கு கீழே. அந்த 2, 10ங்கிறது வந்து நமக்கு ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த 4, 6 கொஞ்சம் உடல் ரீதியாக பிரச்சனைகள்ல கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். 8, 12 ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இது ஒற்றைப்படை தொடர்பா சூரியன் இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க சாதாரணமாக இந்த வீட்டு மருந்து, பாட்டி மருந்து இருக்கே, அந்த மருந்து சாப்பிட்டாலே நமக்கு என்ன ஆயிரும், எல்லாம் சரியா போயிடும், அதுவே போதுங்கிற நிலைமைக்கு வந்துடும். ஆனா இது இப்ப 4, 6 அப்படின்லாம் தொடர்பு வந்துருந்துச்சுன்னு சொன்னா, கொஞ்சம் ஆங்கில மருந்துல கொஞ்சம் டோசேஜ் எடுத்து அப்பதான் நமக்கு கேட்கும், இல்லாட்டி கேட்காது. இதே 8, 12 இருந்து சூரியன் 8, 12 இருக்குன்னு வச்சுங்க, நீங்க இந்த மருந்து சாப்பிடும் போது என்ன ஆயிரும், இந்த மருந்து சைடு எஃபெக்ட் ஆயிரும். அப்ப இந்த சூரியன் எப்படி இருக்கிறதுங்கிறத பொறுத்து இந்த மருந்து எப்படி நமக்கு வேலை செய்யுங்கிறதை கூட கணிக்க முடிகிறது. சரி, அப்புறம் இந்த சூரியன் அப்படிங்கிறது எது எது ரொம்ப முக்கியமா என்னன்னா, ஒரு மனிதனுடைய தனித்தன்மை, தன்னம்பிக்கை, புகழ், தலைமை பதவி, இது எல்லாத்தையும் இந்த சூரியன் நாங்க குறிக்கும். சூரியன் நல்லா இருக்கு, இந்த 2, 4, 6, 10 இப்படி தொடர்பு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, இந்த தனித்தன்மை, தலைமை பதவி, புகழ், இது எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். எதுல இருக்கும், பொருளாதாரம் சார்ந்து இருக்கும். அதே 3, 7, 11 இப்படி ஒரு தொடர்புல இருந்தது அப்படின்னு சொன்னா, அது அகம் சார்ந்ததுல ஒரு தனித்தன்மை அப்படின்னு வரும். இப்ப நம்ம இந்த ஜோதிடத்துல முதல்ல என்ன பண்ணோம்னா, இதை 2ஐயும் 2ஆ பிரிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு கிரகமும் அகம் சார்ந்து ஒரு வழியா வேலை செய்யும், புறம் சார்ந்து ஒரு வழியா வேலை செய்யும். அப்ப சில இடத்துல அகத்துக்கு நல்லா இருக்கும் போது புறத்துக்கு நல்லா இருக்காது, புறத்துக்கு நல்லா இருந்தா அகத்துக்கு நல்லா இருக்காது. 2 பேலன்ஸ்டா இருக்க முடியும், ஆனால் 2மே நல்லா வரணும், ஒரே மாதிரி இருக்கணும்னா முடியவே முடியாது. அது நமக்கு சாதாரணமா தெரியும். அப்ப அந்த அடிப்படையில நீங்க தனித்தன்மை, தலைமை பண்பு, புகழ் அப்படிங்கிற எல்லாமே அகச்சார்ந்தும் இருக்கிறது, புறம் சார்ந்தும் இருக்கிறது. அப்ப இந்த சூரியன் எந்த மாதிரி தொடர்புல இருக்கு அப்படிங்கிறத வச்சு
இவர் இதெல்லாம் எந்த வகையில கிடைக்கும் அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்கலாம். ஆனா இதே சூரியன் 8-12 தொடர்புல இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மாதிரியான நிலை அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர் இகழ்வான ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிக்கப்படாத ஒரு அந்த நிலைக்கு போயிடுவார். அப்படி ஆகிப்போரும். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்வது இந்த சூரியனை வைத்துத்தான் இதை தெரிந்து கொள்கிறோம். அதன் பிறகு ஒரு ஜாதகருடைய தந்தை தந்தை ஒரு பக்கம், மாமனாரும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ரெண்டுமே அந்த அவங்க ரெண்டு பேர்த்தையும், அதாவது மூத்த ஆண் அப்படிங்கிறவங்கள அப்படிங்கிறத குறிக்கிறது இந்த சூரியனை வைத்துத்தான் பார்க்கிறோம். அதே மாதிரி தாய் மாமியார் இவங்க, அது மட்டும் இல்லை, தந்தைன்னு சொன்னோம்னா தந்தை கூட பிறந்தவங்க எல்லா பேருமே இதில் தான் வரும். அவங்க சித்தப்பா எல்லாருமே அப்படிதான் வரும். அதே மாதிரி அம்மா அப்படின்னு சொன்னோம்னா அங்கிட்டு லேடி சைடில் இருக்கக்கூடிய அத்தை எல்லா பேருமே அதில் வரும். இது சந்திரனில் வந்துடும். லேடிஸ் எல்லாம் சந்திரனில் வந்துடும், ஜென்ஸ் எல்லாம் எதில் வரும்? சூரியனில் வரும். அப்போ தந்தை சார்ந்த அந்த பலன்கள் எல்லாம் இந்த சூரியனை வச்சு தான் பார்க்கணும். ஒரு ஒரு ஜாதகத்தில் சூரியனுடைய அமைப்பு எப்படி இருக்கு? இப்போ அது 8-12 தொடர்புக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவர் தந்தை என்பவர் இளம் வயதிலேயே இவர் பிரியக்கூடிய ஒரு நிலை வந்துடும். அப்போ இப்போ 6-8 அப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னா இவருடைய ஜாதகத்தின்படி அவங்க தந்தை வந்து சிரமத்தில் இருப்பாரு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல நாம இது ஒரு பையனுடைய ஜாதகத்தை வைத்து அவங்களுடைய அப்பா ஜாதகத்தை அவங்களுடைய இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சூரியனை வச்சு புரிஞ்சுக்கிறோம். இதை மட்டும் வச்சு சொல்லிடக்கூடாது. அவருடைய அப்பாவுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேல அவருடைய செயல் மாற்றம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இது எல்லாமே வந்து நாம பிறக்கும் பொழுது இருந்த அந்த கோள்களின் அமைப்பை வைத்துத்தான் இதெல்லாம் முடிவு பண்றோம். ஆனால் இது பிறந்து 40 வருஷம் கழிச்சு அவர் தந்தைக்கு இப்படித்தான் அப்படின்னு பண்ணிருக்கூடாது. அவருடைய செயல் மாற்றங்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றமும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். இருந்தாலும் இந்த இதை வைத்து அவர்களை ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கு இது உதவியாக இருக்கும். சரி, அப்ப தந்தை என்பதற்கு சூரியனை தான் பார்க்கணும். அதே போல மனோதிடம், நிர்வாகத்திறன், சுயமரியாதை, இது எல்லாமே இந்த சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். சூரியனை அடிப்படையாக கொண்டு. இப்போ இது சிம்ம லக்கினம்னு ஒருத்தருக்கு வச்சுக்கோங்க. சிம்ம லக்கினம்னு வச்சுட்டீங்கன்னா இப்ப அந்த லக்கினத்துக்கு அதிபதியே சூரியனா போயிடுவாரு. இப்ப இந்த சூரியனுடைய கேரக்டர் அந்த லக்கினத்துக்கு அதிபதி ரெண்டுமே சூரியனா போய் பாருங்க. அந்த சிம்ம லக்கினத்துக்காரங்களுக்கு மட்டும் இந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமா இருக்கும். இந்த சூரியனுடைய காரகங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா சூரியனுடைய கேரக்டர் இது, லக்கினத்துக்கு அதிபதியும் சூரியனாவே இருக்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? ரெண்டு இந்த இந்த நம்ம சொன்ன இந்த காரகங்கள்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கிறது அந்த சிம்ம லக்கினத்துக்காரங்களுக்கு அப்படி இருக்கும். சரி, இப்போ அப்ப இந்த மனோதிடம், நிர்வாகத்திறன், சுயமரியாதை, இது எல்லாமே இந்த சூரியனை சார்ந்து இருக்கும். அதே போல இந்த தொழில் பண்றாங்க இல்லையா, இந்த தொழில் அப்படின்னு சொன்னோடனே ஜோதிடத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா தொழிலுக்குரிய காரகன் வந்து சனின்னு சொல்லுவாங்க. சனி அப்படின்னா எப்படின்னா நிறைய வேலையாட்கள், அந்த யூனிஃபார்ம் போட்ட தொழிலாளர்கள், இந்த மாதிரி வச்சு செய்யக்கூடிய ஒரு தொழிலை தான் சனி என்பது குறிக்கும். ஆனால் அதே சமயத்துல பெரிய பெரிய இயந்திரங்களை வைத்துக்கொண்டு அங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய இதெல்லாம் இருக்காது. ஆனா அவங்க டிரான்சாக்சன் பல கோடியில இருக்கும். அந்த மாதிரி பெரிய தொழில் அப்படிங்கிறதெல்லாம் சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்கணும். சூரியன் ரொம்ப அற்புதமாக இருந்தால் 2-6 தொடர்பு இருந்தா இது மாதிரி ஒரு பெரிய தொழிலை அவங்க செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவங்கக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, மன ரீதியாக இந்த சூரியன் நல்லா இருந்ததுன்னு சொன்னா வைராக்கியமும் தான் என்ற ஒரு அகந்தையும் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அது 8-12 இருந்துச்சுன்னா இந்த அகந்தையினாலேயே அவங்க வீணா போயிடுவாங்க.
அந்த அகந்தை இருக்கும். அந்த அகந்தையினால பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த சூரியன் எப்படி தொடர்பில் இருக்கிறதுங்கிறத வச்சு நம்ம முடிவுக்கு வரணும். அது அகம் சார்ந்து இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அதனுடைய வைராக்கியம் வேற மாதிரி இருக்கும். அகம் சார்ந்ததுல இருந்துச்சுன்னு சொன்னா அவர் ஒரு வைராக்கியமா அவருடைய நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வைராக்கியமா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே சமயத்துல புறம் சார்ந்து இருந்துச்சுன்னா அந்த வைராக்கியமும் அந்த தான் என்ற கௌரவமும் வேற மாதிரி போயிடும். இதனாலதான் இந்த சூரியன் இப்படி இருக்கிறதுனால அரசியல், அரசாங்கம், அதிகாரம், ஆளுமை இது எல்லாமே இந்த சூரியன்ல தான் வரும். அப்ப இப்ப அரசு அதிகாரி, மந்திரி, இந்த எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி இவங்க எல்லாமே எதுல சேருவாங்க? இந்த சூரியனை வைத்துத்தான் இவர்களுக்கு சூரியன் ரொம்ப நல்லா இருந்தா தான் இதுல அவங்க மேலிடத்துக்கு வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த சூரியனுடைய தொடர்புகள் எப்படி இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். இன்னொன்று என்னன்னா, அந்த சூரியன் தான் விதியை நிர்ணயிப்பவர். இதைத்தான் நம்ம கொடுப்பனை என்று சொல்கிறோம். கொடுப்பனைன்னா இவர் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடியதுன்னா சூரியனை வச்சு சொல்லிடலாம். சூரியனை வச்சு தான் சொல்லணும். அதுதான், ஏன்னா அதனாலதான் லக்கினம் என்று சொல்கிறோம். ஒட்டுமொத்தமா இதுதான் இருக்கும். அதுல எது எப்படி எப்படி மாறும், எப்படி எப்படி நடக்கும், எப்ப நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து. ஆனா ஒட்டுமொத்தமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஓவராலா பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சூரியனை வச்சுதான் நம்ம பார்க்கிறோம். இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சூரியன் டீல் பண்ணக்கூடிய சூரியனுடைய காரகத்துவமாக இருக்கிறது. இதுக்கு மேல இதுல தெரிஞ்சுக்கணும்னா சூரியனுக்குரிய தெய்வம் சிவன். அதே போல அதனுடைய சுவை காரம். சூரியனுக்கு பகல் பொழுது என்பதுதான் சூரியனை குறிக்கும். இதுக்குரிய தானியம் கோதுமை. இதனுடைய நிறம் ஆரஞ்சு. இதனுடைய கல் மாணிக்கம். இதனுடைய உலோகம் தாமிரம். இதனுடைய திசை கிழக்கு. இதனுடைய இடம் மலை, காடு, பாறைகள். இப்படியெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த சூரியன் பாதிப்பா இருக்கும்போது அல்லது நல்லா இருக்கும்போது இவை சார்ந்தவைகளை வைத்துக்கொண்டு நாம எதாவது செய்யலாமா? இப்போ சூரியன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க கோதுமை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆற்றல் நல்லா கிடைக்கும். அப்ப சூரியன் நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா கோதுமையை சாப்பிடணும். சூரியன் கெட்டு போயிருந்துச்சுன்னு சொன்னா நிறைய பேர் இப்ப தப்பா பண்ணிக்கிறாங்க. சூரியன் கெட்டு போயிருந்துன்னா இந்த சூரியனுக்குரிய கிரகம் கோதுமையை சாப்பிட்டா அது சரியா இல்லை. உங்களுக்கு அந்த கிரகம் கெட்டு போயிருந்தால் அந்த கோதுமையை தானம் கொடுக்க வேண்டும். அது நல்லா இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப ஆரஞ்சு நிறம் சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க ஆரஞ்சு நிறமான அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஒரு பூஸ்டா இருக்கும்னு வச்சுக்குவோம். அதே சூரியன் கெட்டு போயிருக்க உடனே ஆரஞ்சு நிறத்தை போட்டா நல்லா இல்ல. ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய துணிகளை வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. அப்படி அப்ப அது கெட்டு போயிருந்தா தானமாக கொடுக்க வேண்டும். நல்லா இருந்தா அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இதெல்லாம் பரிகாரத்துக்காக சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. ஆக இந்த சூரியன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இதை அப்படியே முழுக்க அப்படி ஓவராலா ஒரு தடவை அப்படி பார்த்துருவோம். இது உயிர், கண்ணு, இதயம், எலும்பு, முதுகுத்தண்டு, உடல் உஷ்ணம், பல்லு, மருந்து, மருத்துவம், தனித்தன்மை, தன்னம்பிக்கை, புகழ், தலைமை பதவி, இது எல்லாத்துக்கும் சூரியன். அதே போல தந்தை, மாமனார், மனோதிடம், நிர்வாகத்திறன், சுயமரியாதை அப்படிங்கிறதும், பெரிய தொழில், வைராக்கியம், தான் என்ற அகந்தை, அரசியல், அரசாங்கம், அதிகாரம், ஆளுமை, இதை எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய நிலையில் இருப்பதுதான் இந்த சூரியன். அப்ப இதை எல்லாத்தையும் நம்ம சூரியனை வச்சு நம்ம ஜோதிடத்துல நம்ம கணிக்கிறோம், பார்க்கிறோம் என்ற அடிப்படையில இன்னைக்கு நம்ம இந்த சூரியனை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் நம்ம சந்திரன், செவ்வாய், அடுத்த கிரகங்களுக்கு நம்ம அடுத்த வாரம் நம்ம அதை தெரிந்து கொள்வோம். இந்த நிலையிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.